ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி கேக் வந்து எப்படி பண்ணுறங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு 3 முட்டை வந்து உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்குங்க. இப்போ இந்த 3 முட்டையை வந்து நல்லா நுர வர வரைக்கும் வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த முட்டை மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த சர்க்கரை பவுட்ரு வந்து போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பவுட்ரு எப்படின்னா, இந்த ஆல்ரெடி சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கு. அதை வந்து நம்ம முட்டையில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு குண்டா, அதுக்கப்புறம் ஒரு சல்லடை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து மைதா மாவு கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கிங் சோடா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. இது வந்து மறக்காமல் போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து சலித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி அந்த முட்டையில் சர்க்கரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்து இந்த மைதா மாவு, பேக்கிங் சோடா, குக்கிங் சோடாலாம் போட்டிருக்கு இல்லையா, அது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெனிலா ஃப்ளேவர் இருக்குது. அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வந்து லைட்டாக ஜாஸ்தியெல்லாம் வேணாம், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், அப்போ வந்து நல்லா இருக்காது. கரெக்டாக அதில் வந்து பார்த்து போட்டுக்குங்க. அப்புறம் வந்து ஒரு கப் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் போட்டுட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து கொலன்னு வர அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பதம் வர மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன பண்ணலான்னா வந்து, இந்த கேக் செய்கிற பேன் இருக்கு இல்லையா, அந்த பேனில் வந்து கீழே வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் பட்டரை போட்டு தடவிட்டு மேலே கொஞ்சம் மைதா மாவு லைட்டாக போட்டு இது பண்ணிக்கங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் கீழே வந்து ஒட்டாது. அதுக்காக தான் வந்து போடுறது. வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த கலவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, குக்கரில் இந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கங்க. கல்லுப்பு கீழே வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டாண்டு வச்சுக்கோங்க அந்த பேன் வைக்கிறதுக்காக. வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து நல்ல ஒரு ஸ்லோவான ஹீட்டில் வந்துட்டு விட்டிங்கன்னா வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு பேன் வைங்க. இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாசரும் போட வேணாம், மேலே வந்து அந்த விசிலும் போட வேணாம். அப்படியே வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து சூடு பண்ணலாம். சூடு பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆயிரும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. அந்த பேக்கிங் சோடா போட்டு நல்லா வந்து பேக் ஆகி நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து அந்த பேன் வந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த கேக் வந்து நம்ம தனியாக வெளியே எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்திருக்கு. எது கீழே எது ஒட்டலை, அந்த கீழே பட்டரெல்லாம் போட்டுங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டலை. அழகாக வந்திருக்கு.
ஸோ ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு வெண்ணிலா கேக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.